உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எதுவும் எதிர்வினையாற்றல. அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்துகிட்டு துணைவேந்தர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் மாநில அரசு தான் பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர். மாநில அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைத்து மாநில பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னெல்லாம் செய்தால் மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும், அதற்குண்டான ஆலோசனைகளை வழிகாட்டுதலை கொடுப்பது என்பது நியாயமான ஒரு அணுகுமுறை. மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருந்தால் கூட கருத்து கேட்கலாம், தகவல் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். மாநாடு நடத்துவது என்பது இந்தியால எந்த மாநிலத்துல எந்த ஆளுநர் துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு நடத்திட்டு இருக்காரு? இல்ல, இந்த மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரமே அவருக்கு இல்லையா? மாநாடு நடத்தணும்னா சட்டத்துல ஏதாவது ஒரு பிரிவு இருக்கணும்ல. மாநாடு நடத்துறதுக்கு என்ன நோக்கம்? மாநாடு நடத்தணும்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு தானே சொல்லணும். தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு மாநாடை நடத்தணும், தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி தமிழ்நாடு அரசு தானே கூட்ட சொல்லணும். நீங்கள் கூட்டுவதற்கு நீங்கள் யார்? ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்க செய்யறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு இறையாண்மை இருக்கிறது என்பது குடியரசு துணைத் தலைவர் சொல்வது உண்மை என்று சொன்னால் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவைக்கு இறையாண்மை இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் கலந்துக்க மாட்டாங்களா? கூடாதுன்னு சொல்றேன். மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசோடு முரண்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படின்றது நம்மளுடைய அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசுபொருளை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஒரு மசோதாவை முடிவெடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்புனாங்கன்னா அந்த மசோதா அவர் கையெழுத்து போடாமல் ரொம்ப காலம் தாமதம் படுத்திட்டு இருந்தார். அதுக்கு எல்லாமே உச்சநீதிமன்றம் இதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு எதிர்வினையாகவே அந்த தீர்ப்பு, ஆளுநருக்கான செயல்பாட்டுக்கு எதிர்வினையாகவே அந்த தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை ஒட்டியே துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுபொருள் உருவானது. இப்போது துணைவேந்தருக்கான ஒரு மாநாடு முதல்வர் தலைமையிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆளுநருடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு. வரும் ஏப்ரல் 25, 26 துணைவேந்தருக்கான மாநாடை அவருடைய தலைமையில் நடத்துகிறாரு. இதற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வந்திருக்கு. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக என்று சொல்வதை விட இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என்பதுதான் இந்த முரண்பாடு. ஆளுநருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் தான். அரசமைப்பு சட்டம் தான் இங்கே ஆட்சி செய்கிறது. அரசமைப்பு சட்டத்தின்படி தான் யார் ஒருவரும் நிர்வகிக்க முடியும். ஆனால் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன்றார். உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக எதுவும் எதிர்வினையாற்றல. அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்துகிட்டு இருக்கு. அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய சட்டத்திற்கு நீங்களும் ஒப்புதல் கொடுக்கல என்பதுதான் உச்சநீதிமன்றம் கேட்குது. அதை கேட்டுதான் உச்சநீதிமன்றம் இதற்கு மேல் தாமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2 முறை நிறைவேறிய சட்டம். பல்கலைக்கழகம் என்பது மாநில பட்டியல் இருக்கு. பட்டியல் 2 வரிசை 32ல் பல்கலைக்கழகம் இருக்கிறது. எனவே மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருள் மீது 2 முறை சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அதற்கு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்ற போது அப்போ ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தான் கொடுக்கணும். அப்படிதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கு. எனவே அந்த அடிப்படையில் 2வது முறையும் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்கின்ற போது அது ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தான் அவங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதற்கு மேல் தாமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது சட்டத்திற்குண்டான அங்கீகாரத்தை இது பெறுகிறது என்று அவங்க தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இங்கே அரசமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் நடந்து கொள்ள மறுக்கிறார். துணைவேந்தர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் மாநில அரசு தான் பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர். மாநில அரசு தான் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கு. மாநில அரசு தான் பல்கலைக்கழகத்துக்கு செலவு செய்கிறது. எனவே மாநில அரசு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைத்து மாநில பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னெல்லாம் செய்தால் மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்கின்ற விவரங்களை அறிவதும் அதற்குண்டான ஆலோசனைகளை வழிகாட்டுதலை கொடுப்பது என்பது நியாயமான ஒரு அணுகுமுறை. என்ன சட்டத்துக்குட்பட்டு செய்ய முடியுமோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள். வேந்தராக இருந்தாலும் மாநில பல்கலைக்கழகத்துக்கு தான் அவர் வேந்தர். மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருந்தால் கூட கருத்து கேட்கலாம், நீங்க தகவல் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம், கன்சல்டேஷன் நடத்தலாம். மாநாடு நடத்துவது என்பது எங்கே இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த ஆளுநர் இதுபோல் வேந்தர் என்ற அடிப்படையில் துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு நடத்திட்டு இருக்காரு? இல்லை, இந்த மாநாடு நடத்துறதுக்கான அதிகாரமே அவருக்கு இல்லையா? எந்த காரணம் இருக்கணும்? மாநாடு நடத்தணும்னா சட்டத்தில் ஏதாவது ஒரு பிரிவு இருக்கணும்ல. மாநாடு நடத்துறதுக்கு என்ன நோக்கம்? மாநாடு நடத்தணும்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு தானே சொல்லணும். நீங்க மாநிலத்தின் தலைவர் தானே.
உங்கள் கீழே தான் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசுக்கு இப்படி ஒரு மாநாடை நடத்தணும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சொல்லி தமிழ்நாடு அரசு தானே கூட்ட சொல்லணும். நீங்கள் கூட்டுவதற்கு நீங்கள் நிதி யார் கொடுக்குறாங்க? மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அரசு செயல்படுது. அப்படி மக்களுடைய வரிப்பணத்தில் வரக்கூடிய பணத்தில் செலவுகளை எப்படி செய்கிறாங்கன்னு சட்டமன்றம் நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்றுதில்ல. ஆக இப்படியான மாநாடு நடத்துவதற்கு என்று நிதிநிலை அறிக்கையில் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்போ ஆளுநர் அந்த மாநாட்டை கூட்டுக்கிறாருன்னா யார் செலவு செய்யறாங்க? பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே நிதி சிக்கல்ல இருக்கு. இப்ப யார் செலவு செய்யறாங்க? இப்ப துணைவேந்தர்கள் வர்றாங்கன்னா சொந்த பணத்துல வர்றாங்களா, சொந்த நிதியில வர்றாங்களா? அவங்க போக்குவரத்தை யாரு, அவங்க தங்குற இடம், இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போறது? இப்ப வேற யாரோ ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? இப்படி ஒரு மாநாடு நடத்துறதுல அவங்களோட நோக்கம் என்ன என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேந்தர் எதற்கு மாநில பல்கலைக்கழகங்களுக்கு? தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் வேந்தர் கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் தனியார் பல்கலைக்கழகத்தை நீங்க அழைக்கிறீங்க? மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நீங்க உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையே. மத்திய பல்கலைக்கழகத்தை இப்படி 3 விதமான பல்கலைக்கழகத்தை ஒன்றா சேர்த்து நடத்துறீங்களே, அப்படி நடத்த வேண்டிய அவசியம் எங்கே இருந்து எழுது? அப்படி ஏதாவது எழுந்தால் அதை மாநில அரசு மூலமாகத்தானே அதை நீங்க செய்யணும். அதை மாநில அரசு மூலம் செய்யாமல் நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து செயல்படுவது என்பது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு இருக்கிறதை நீங்கள் அங்கீகரிக்கல. அதன் மூலமாக மக்களாட்சியை சிதைக்க பார்க்கிறீங்க என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல். இப்போ இந்த மாநாட்டின் மூலமாக அவர் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இழக்க செய்யறாங்க. ஜனநாயகத்தின் மீது கடந்த 77 வருஷமாக இந்திய மக்கள் பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நடந்து கொண்டாலும் அவரை அடுத்த தேர்தலிலே என்னால் தோற்கடிக்க முடியும், என் கையில வாக்குச்சீட்டு இருக்கு, இறையாண்மை என்பது மக்கள் கிட்ட இருக்கின்ற நம்பிக்கை, ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை. இப்ப ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை சிதைக்கிற ஏற்பாட்டை குடியரசு துணைத் தலைவர் செய்யறாரு, ஆளுநரும் செய்யறாரு. பகிரங்கமாக குடியரசு துணைத் தலைவர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதே குற்றச்சாட்டை வைக்கிறார், உச்ச நீதிமன்றத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப உச்ச நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, மரியாதை இருக்குல்ல, அதை சிதைக்கிற வேலை தானே. அப்ப அங்க என்ன உருவாகும்? ஒரு சட்டமின்மை உருவாகாதா? ஒரு அனார்கிசம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, குடியரசு துணைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை வாசிக்கணும்னு அதுக்கு தான் சொல்றது. 77 வருஷம் ஆயிடுச்சு இந்திய அரசு, அதை வாசிச்சு பார்க்கணும்ல. வாசிச்சு பார்க்கலன்னா எப்படி? இப்படித்தான் பேசுவாங்க. இல்ல வாசிக்காமையே ஒரு குடியரசு துணைத் தலைவர். உங்களை கேட்கிறேன், நீங்க வாசிச்சு இருக்கணும். எல்லாரும் வாசிச்சு இருந்தா குடியரசுத் தலைவர் கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க. குடியரசுத் தலைவர் கேட்கிறாரு, அதுல நியாயம் தானே இருக்கு, நீங்க சொல்ல மாட்டீங்க. நாம வாசிக்கல, நாம வாசிக்காதனாலதான் அவர் என்ன சொன்னாலும் நியாயம். அதான் அவர் எப்படி சொல்லுவாருன்னு நீங்க கேட்கணும். அரசமைப்பு சட்டத்தில் அப்படி இல்லவா, இல்லாத ஒண்ணு எப்படி சொல்லுவாரு? அரசமைப்பு சட்டத்தில் அதிகார பகிர்வுன்னு இருக்கு. நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இறையாண்மை இருக்கிறதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு இறையாண்மை இருக்கிறது என்பது குடியரசு துணைத் தலைவர் சொல்வது உண்மை என்று சொன்னால், மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவைக்கு இறையாண்மை இருக்கிறது. அது சட்டப்பேரவை நிறைவேற்றிய மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தரவிடாமல் பிரதமர் தடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் தலைமை இருக்கிற அமைச்சரவை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இது தவறு. மக்களுடைய வாக்குக்கு, மக்களுடைய நம்பிக்கைக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று பிரதமருக்கு ஏன் குடியரசுத் தலைவர் சொல்லல? நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் நாடாளுமன்றம். மக்களவை என்று சொன்னால் மாநில சட்டப்பேரவை மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்திற்கு ஒரு பணி இருக்கிறது, சட்டம் இயற்றக்கூடிய பணி. செயலாட்சி என்று சொல்கின்ற அரசுக்கு ஒரு பணி இருக்கிறது, நீதித்துறைக்கு ஒரு பணி இருக்கிறது. நீதித்துறையின் பணி என்னன்னா, நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டமும் அரசின் நடவடிக்கைக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் பார்க்கிறது தான். நாடாளுமன்றம் சட்டமே ஏற்றி இருந்தாலும் அது 400 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றமாக இருந்தால் கூட அந்த சட்டத்தை ஏற்று ஆதரவு தெரிவித்தவர்கள் 500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. 543 பேர்ல 500 பேருக்கு மேல அந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்கன்னு சொன்னால் கூட அந்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நியாயமானதான் பார்ப்பாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்பில்லாத ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றும் என்று சொன்னால் அந்த சட்டம் செல்லாது என்று சொல்லக்கூடிய உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. அதுக்கு தான் உச்சநீதிமன்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். 3 பேருக்குமே தனித்தனியான அதிகாரம். இவர்களுக்கு சட்டம் இயற்ற, அப்போ இவர்களுக்கு என்ன பொறுப்பு? அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு சட்டத்தை இயற்றுவது என்பது இவர்களுடைய பொறுப்பு. அரசுக்கு என்ன பொறுப்பு? அரசமைப்பு சட்டத்தின்படி நிர்வகிப்பது அரசின் பொறுப்பு. இது ரெண்டுத்திலும் எங்கேயாவது சிக்கல் வரும்பொழுதுதான் யார் தலையிடுவாங்க? உச்சநீதிமன்றம் தலையிடும். அது எத்தனை அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையான்றது தான். இப்போ குடியரசுத் தலைவருக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
குடியரசுத் தலைவருக்கு அவங்க சொன்னதெல்லாம் என்ன? உங்களுக்கு காலம் தீர்மானிக்கல, இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும்னு சொல்லல. அப்படி என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க முடிவு எடுத்துக்கலாம்னு அர்த்தம் கொள்ள முடியாது. எனவே மக்களுடைய தேவைகளை ஒட்டி சட்டங்கள் இயற்றப்படுகிறது. எனவே ஒரு கால வரைவுக்குள்ள நீங்க அதை முடிவெடுக்கிறது சரியா இருக்கும். உங்களுக்கு அதுல சிக்கல் ஏதாவது இருந்தால் சட்ட ஆலோசனை நீங்கள் உச்சநீதிமன்றத்திடம் பெறலாம்னு சொல்றாங்க. காரணம் என்ன? அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு சட்ட ஆலோசனை கொடுக்கிற அமைப்பு எதுன்னு கேட்டா உச்சநீதிமன்றம். அதை நினைவுபடுத்துறாங்க. அரசமைப்பு சட்டத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பிரிவு சட்ட அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. எனவே நீங்க எங்களை கேளுங்க. காலவரையே இல்லாமல் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே ஜஸ்டிஸ் பூஞ்சி தலைமையில் இருந்த ஒன்றிய மாநில அரசு உறவுகளை பற்றிய அந்த குழுவில் இது பேசப்பட்டிருக்கு. ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்தை திருப்பி அனுப்புவாரையானால் 6 மாதத்திற்குள் அந்த சட்டத்தை மாநில சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்னு ஒரு காலவரை இருக்குன்னா அதே 6 மாதம் குடியரசுத் தலைவருக்கு ஏன் கொடுக்க கூடாது? 6 மாதத்திற்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணும் என்கின்ற பரிந்துரை ஜஸ்டிஸ் பூஞ்சி கமிஷன் அறிக்கையில் இருக்கு. எனவே உச்சநீதிமன்றம் தானாக எதையும் சொல்லிடல. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறதும் ஒன்றிய அரசால் நிறுவப்பட்ட குழுக்கள், அந்த குழுக்கள் கொடுத்த பரிந்துரை இதெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி, அவர்கள் மிக உயர்ந்த பதவியில் இருப்பதனால் அவர்களுக்கு என்று ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கல. அது காலக்கெடுவை நிர்ணயிக்காத காரணம் அவங்க பொறுப்போடு நடந்துப்பாங்கன்றதுக்காக. எனவே அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு முடிவை எடுக்கணும்னு பல முறை சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் முதல் முறை சொன்னது கிடையாது. இப்படி சொல்றதே ஆபத்தா நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? ஏன் குடியரசு துணைத் தலைவருக்கு இவ்வளவு பதட்டம்? ஏன் பதட்டம்? ஏனென்றால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தையே மக்கள் மறந்து போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த அரசமைப்பு சட்டத்தை மறந்து போகணும். இந்த மக்கள் ஒரு ஆட்சிக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் அந்த ஆட்சியாளர் என்ன சொல்றாரோ அது சொல்றதுதான் வேதம் என்று மக்கள் நம்பணும். இல்ல ஒரு டிக்டேட்டர்ஷிப் நோக்கி இது போகுதோ, சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது, பாசிச சர்வாதிகாரத்தை நோக்கி போகுது என்பதுதான் உண்மை. நீங்க இத்தாலி வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, ஜெர்மனி வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு நேரில் புரியும். மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்ட உடனே அங்க ஒரு அனார்கிசம் வந்தது. சட்டம் இல்லாத ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு சூழல். இதை பயன்படுத்தி கொண்டுதான் ஹிட்லர் வருகிறார். இதை பயன்படுத்தி தான் முசோலினி வருகிறார். எனவே ஹிட்லரும் முசோலினியும் அவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர்கள் என்று அந்த இத்தாலி மக்களும் ஜெர்மன் மக்களும் அந்த நாட்டில் நினைக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் நினைத்ததை செய்தார்கள். நினைத்ததை என்ன செய்தாங்க? நாங்கள் தொழில் புரட்சி ஏற்படுத்துறோம், நிறைய தொழிற்சாலை கட்டுறோம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறோம் சொல்லி இன அழிப்புக்கு போனாங்க. நார்டிக் ரேஸை தவிர வேற யாரும் இங்க ஆள முடியாது, ஜெர்மனில் இருக்க முடியாது என்று செமிட்டிக் ரேஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இன படுகொலையை செய்தார்கள். அப்போ பாசிசமோ நாசிசம் வளருவதற்கு தடையாக இருந்தது எது? ஜனநாயகம். எனவே ஜனநாயகத்தை சீர்குலைத்து விட்டு தான் அவங்க வந்தாங்க. எனவே இந்தியாவிலையும் ஜனநாயகம் சீர்குலைந்தால் அப்படிப்பட்ட பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இங்க ஜனநாயகத்தை சீர்குலைக்கிற மிக முக்கியமான வேலை நடக்கின்றத எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மக்கள் இத்தகைய போக்கை கண்டிக்கணும். மக்களே கண்டிக்கணும். துணைவேந்தர்கள் இத்தகைய மாநாடுகள்ல பங்கேற்க கூடாது. அதுதான் நியாயமான அணுகுமுறை. ஏனென்றால் ஒரு மாணவர் குடியரசு துணைத் தலைவர் இப்படி பேசுறாரு, இது சரியான்னு சொல்லி துணைவேந்தர் கிட்ட கேட்டா துணைவேந்தர் என்ன பதில் சொல்லுவாரு? துணைவேந்தர் கிட்ட அதுக்கு பதில் இருக்கா? பல்கலைக்கழக துணைவேந்தர் கல்வியாளராக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? அரசமைப்பு சட்டத்தின்படி தானே பேச முடியும். நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு என்ன இது? மாமா மச்சான் உறவா? அண்ணன் தம்பி உறவா? நட்பு உறவா? இங்க சட்டத்தின்படி பேசியிருக்கிறீங்களா பேசலையான்றதான் பிரச்சனை. ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்துறாருன்னா அது இயற்பியல் வகுப்பு நடத்துறாருன்னா இயற்பியல்ல சூத்திரங்கள் இருக்குல்ல, அந்த சூத்திரத்தை வச்சுதானே அவர் சொல்லுவாரு. அவரா ஒண்ணு சொல்லிட முடியுமா? ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. சட்டத்தின்படி இந்த மாநாட்டுக்கு துணைவேந்தர்கள் கலந்துக்க மாட்டாங்களா? கூடாதுன்னு சொல்றேன். கூடாதுன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில கூட்டுறீங்க? எந்த அடிப்படையில் ஏன் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு? எந்த அடிப்படையில கூட்டுறீங்க? பல்கலைக்கழகங்கள்ல நிதி இல்ல. பல்கலைக்கழக மானிய குழு இருக்குல்ல, பல்கலைக்கழக நிதி நில்கை குழு 2014 இருந்து கொடுக்கல பணம். அதை கொடுக்க சொல்லுங்க. ஆய்வுக்கான பணத்தை கொடுக்க சொல்லுங்க. அதை பத்தி பேசலாமா? அதை பத்தி எல்லாம் பேசாம நாங்களே இங்க பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, தற்காலிக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நாங்களே இவ்வளவு சிக்கல் இருக்கிறோம், எங்களை செலவு பண்ணி இங்க இருந்து ஊட்டிக்கு வர சொல்றீங்களே, ஏன் வர சொல்றீங்க? கேட்க வேண்டாமான துணைவேந்தர் எதையுமே கேட்காமல் கூப்பிடுறாரு, நான் போறேங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையா இருக்க முடியும்? ஸோ இந்த மாநாடை ஒட்டி பல எதிர்கட்சிகள் எதிர்வினையாற்றுறாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்து வழக்கே தொடர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சாத்தியம் இருக்கா? ஒரு ஆளுநர் மீது
உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக சட்டத்தை யார் மதிக்கவில்லை என்றாலும் மக்களும் போராடுவார்கள். நீதிமன்றத்தை நாடணும் நினைக்கிறவங்க நாடலாம். இதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற பிரச்சனையே இல்லை. சட்டத்தை மதிப்பவர்கள் மதிக்காதவர்கள் அப்படிதான். அரசமைப்பு சட்டத்தின்படி நான் நடந்து கொள்வேன்னு ஒவ்வொரு குழந்தையும் சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டு இருக்கு. நீங்களும் குழந்தை பருவத்திலே எடுத்திருப்பீங்க, நானும் குழந்தை பருவத்திலே எடுத்திருப்பேன். இந்த கொடியின் கீழ் நிற்கும் வீரர்களை காணீர்னு கொடிபாட்டு பாடியிருக்கோம். தன் இன்னுயிர் கொடுத்தேனும் கொடியினை காப்பர்னு நம்ம பாடியிருக்கோம். அப்போ அப்படி பாடிய நமக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கிற பொறுப்பு நமக்கு இல்லையா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்திய அரசு சட்டத்தை காப்பேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற ஒரு அரசு என்கின்ற போது அரசினுடைய ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய ஒரு ஆளுநர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, ஒரு மதத்தினுடைய ஒரு கடவுள் பெயரை சொல்லி மற்றவர்களை திரும்ப சொல்லி இருக்கிறார். என்றைக்கு அதை சொன்னாரோ, ஒரு மதத்தினுடைய கடவுள் பெயரை சொல்லி மற்றவர்கள் சொல்ல சொன்னாரோ, அப்பவே சத்தியப்பிரமாணத்தை மீறி விட்டார் அவர். சத்தியப்பிரமாணத்தை எப்பொழுது மீறுகிறார்களோ அந்த நொடியே அவர்கள் பொறுப்பில் இருப்பதாகவே கருத முடியாது. He ceases to be the governor என்னை பொறுத்த வரைக்கும். எனவே ஆளுநர் அவர்கள் சட்டத்தை மீறி நடந்து கொள்கிறார், சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்காமல் நடந்து கொள்கிறார், மக்களுடைய வாக்குக்கு மதிப்பளிக்க மறுக்கிறார், மக்களாட்சி மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இழக்க செய்கிறார் போது மக்களாட்சியை காப்பதற்கு, இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கு, இந்திய மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்கள் குழந்தைகளுக்கான கல்விக்கான போராட்டத்தை நடத்துவார்கள். அதை வீதியில் இறங்கி போராடலாம், நீதிமன்றத்திலும் போராடலாம், அவர்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தாற் போல் போராடலாம். பார்ப்போம் இந்த மாநாடு எப்படி நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். மிக தெளிவான உங்க கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.